வணக்கம். தமிழ் சினி நியூஸ் சேனல். காக்கா காக்கா என்ற ஸ்டைலிஷான படம் மூலம் சூர்யாவை அனைத்து ரசிகர்களிடமும் கொண்டு சேர்த்தவர் இயக்குனர் கௌதம் மேனன். அந்த படத்திற்கு பிறகுதான் சூர்யாவுக்கென ரசிகர்கள் சேர்ந்தார்கள். சூர்யாவை அந்த படத்தில் நாயகனாக்க பெரும் முயற்சி எடுத்தவர் ஜோதிகா. முதலில் தயங்கிய கௌதம் மேனன் பின்னர் அதற்கு சம்மதித்தார். படமும் வெளிவந்து பெரிய வெற்றியை பெற்றது. தொடர்ந்து வாரணமாயிரம் படத்திலும் கௌதம் மேனன் சூர்யா கூட்டணி நல்லதொரு வெற்றியை பெற்றது. ஒரு கட்டத்தில் தன்னை பெரிய ஹீரோவாக நினைக்க ஆரம்பித்த சூர்யா தன்னை மாற்றிய கௌதம் மேனனிடம் கதையில் கரெக்ஷன் சொன்னதால் அவர்கள் ஆரம்பிப்பதாக இருந்த துருவ நட்சத்திரம் படம் பூஜையுடன் நின்று போனது. சூர்யா அதோடு வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, படத்தில் இருந்து விலகியதற்கான விளக்க கடிதத்தை வெளியிட்டு கௌதம் மேனனை அசிங்கப்படுத்தினார். இதன் பின்னர் இந்த கூட்டணி வாய்ப்பே இல்லை என்ற நிலை உருவானது. இருந்தாலும் சிலரது விடாமுயற்சியால் மீண்டும் துருவ நட்சத்திரம் படம் ஆரம்பமாகலாம் என்றார்கள். அவர்கள் சொன்னது போல் படம் ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் கௌதம் மேனன் சூர்யாவை மாற்றிவிட்டு விக்ரமை ஹீரோவாக்கிவிட்டார். வேறு யாரை வைத்து இந்த படத்தை ஆரம்பித்திருந்தாலும் சூர்யா கண்டு கொண்டிருக்க மாட்டார். ஆனால் அவர் போட்டியாக நினைக்கும் விக்ரமை வைத்து கௌதம் மேனன் ஆரம்பிப்பது சூர்யாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாம். கோலிவுட்டில் இந்த விவகாரம் தான் இப்போது ஹாட் டாபிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது.